தாமஸ் கிச்சன். நம்ம இப்போ இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா சுரக்காய் கூட்டு பார்க்க போகிறோம். சுரக்காய் நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சிறுபருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணு கொஞ்சம் கொஞ்சம் அளவு எடுத்துட்டு வாஷ் பண்ணி நல்லா இதில் கூட ஆட் பண்ணிக்கிறோம். சுரக்காய் கூட நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 2-3 பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். நம்ம வந்து குக்கரில் வந்து உப்பு போட்டுட்டு சமாளம் உப்பு போடணும். உப்பு போட்டு விசில் விடுறோம். இல்லை 3 விசில் வந்துடுச்சு. 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த அளவுக்கு குழஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு குழஞ்சிருக்கணும். குழஞ்சிருந்தோடனே அதுக்குள்ளேயே நம்ம வந்து மிக்ஸி கப்பில் ஒரு பத்தை தேங்காய், ஜீரகம் ஒரு பிஞ்சு போட்டு லைட்டு ஜீரகம் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் 2 நிமிஷம் கொதிக்கணும். கொதிக்க வச்சுக்கணும். கொதிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் தாளிக்காய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் போட்டுருவோம். கடுகுக்கப்புறம் 2 வெந்தயம் போடுவோம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஜீரகம் போட்டுட்டு பெருங்காயப்பொடி போட்டுருவோம். இந்த பெருங்காயத்தை போட்டு நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டுட்டு அவ்வளோ சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சுவையை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக. கூட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.